விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணன் டிவி கதிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இனிதே நடந்தேறியிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சியோடு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது மேலிட உத்தரவு. பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்கலன்னு சொல்லி ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. எப்படி அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அது எங்க கட்சி எடுக்கிற முடிவு, அவர் கட்சி எடுக்கிற முடிவு இல்லை. இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது? எதையாவது ஊடக நண்பர்கள் பேசுறீங்களா, சொல்றீங்களா? என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க. இதை நீங்க போடுங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.